ஓம் சரவணபவ. என் பிள்ளையே, உன்னிடம் இருக்கும் எதுவும் குறைவானது அல்ல. அது உனக்காகவே தரப்பட்டது என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியாக இரு. இல்லாததை பற்றி வருந்தாமல் அது வரவேண்டிய நேரம் இன்னும் வரவில்லையே என்று நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கை முழுவதும் உனக்கு தேவையானதை நான் சரியான தருணத்தில் தருவேன். நீ கையில் வைத்திருப்பதை மதித்து காப்பாற்றினால் மீதியை நான் உனக்கு நேரம் வரும்போது சேர்த்து தருவேன். முருகா, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என்று நீ குழம்பிக் கொண்டு இருக்காதே. எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதுதான் நடக்கிறது. இந்த மாற்றத்தில் அவ்வப்போது உனக்கு லட்சியத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்க போகும் வாய்ப்பையும் இடையிடையே உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் விவரமாக புரிந்தால்தான் செயல்பட வேண்டும் என்று இல்லை. என் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்பட உனக்கு சுற்றிலும் நன்மை நடைபெறுகிறது. என் அன்பு பிள்ளையே, நீ கேட்ட விடுதலையை நான் தரவில்லைதான், ஆனால் உன்னை நானும் கைவிடவில்லையே. பிள்ளையே, வினைகள் தீர்ந்தது போல தெரிகிறது, ஆனால் மீண்டும் வருகிறதே என்று குழம்பாதே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். திருமண உறவில் உள்ள கர்மாவை தீர்க்க திருமணத்திற்கு பிறகுதானே தீர்க்க முடியும். பிள்ளையே, உறவில் உள்ள கர்மாவை தீர்க்க பிள்ளை பெற்ற பின்புதானே அந்த கர்மாவை நீ இனம் கண்டு தீர்க்க முடியும். எல்லா வினையும் ஒரே நேரத்தில் வந்து முடியாது, புரிந்து கொள். ஆனால் என் இருப்பு உன்னோடு இருப்பதை உணர்ந்த பின் இந்த கர்ம வினைகளை நீ கடப்பது எளிது. புரிதலோடு நாணத்தோடு உன்னால் கடக்க முடியும். 1000 கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்க அவற்றிற்கெல்லாம் ஒரே விடையால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை நீ தேடுகிறாய். உன்னால் ஒரே பதிலில் சொல்ல முடியும். ஒரு முக்கியமான பிரச்சனை, அதற்கு நீ விடை கண்டுபிடித்து விட்டால் அந்த 1000 கேள்விகளும் காணாமல் போய்விடும். உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடை கிடைக்கும். உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளும் மறையும். இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் தென்படும். அது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். உன் வாழ்வில் மீண்டும் ஒரு முறை ஒளி வருகிறது. இருள் விலகும். என் பிள்ளையே, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய். இது தவறோ, இது பாவமோ, நான் துரோகம் செய்து விட்டேனோ, மனதளவில் தப்பு செய்தேனே தவிர மற்றபடி தவறுகளில் ஈடுபடவில்லை. இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்புகிறாய். உனது புலம்பலை கேட்டேன். உன்னை எனது வலது கண்ணாக வைத்து பாதுகாக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வாயாக. மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எனது கோவிலாக கொண்டிருக்கிறேன். உனது எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதுதான் எனது தீர்மானம். எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாக தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டாம். நடப்பது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் மறவாதே. நான் எந்த நேரத்திலும் உன் அருகிலேயே உன்னுடனே இருக்கிறேன். அதை நீ உணராமல் எங்கு எங்கேயோ என்னை தேடிக்கொண்டிருக்கிறாய். முதலில் என் மேல் முழுமையான நம்பிக்கை கொள். என் பிள்ளையே, உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன்னை வழித்துணையாக நான் இருப்பேன். பயப்படாதே, உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன். என் பிள்ளையே, இந்த முருகன் சில சமயம் நீ விரும்புவதை உரிய நேரத்தில் தருவதில்லை, உண்மைதான். அதற்காக நான் உன் வேண்டுதலை ஏற்கவில்லை என்று அர்த்தமில்லை. நீ வேண்டியது இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையில்லை. உரிய நேரத்தில் நீ வேண்டியது உனக்கு வந்தடையும். வாழ்க்கை முழுவதும் நிம்மதி மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்றால் நிம்மதிக்கு முன்னால் நீ கேட்ட அனைத்தையும் மறந்திருக்க வேண்டும். ஆனால் நீ ஆசையை விடவும் தயாராக இல்லை, அதற்காக போராடவும் தயாராக இல்லை. ஒன்றை அடைய வேண்டும் என ஆசை இருந்தால் மட்டும் போதாது, அதற்காக போராடவும் வேண்டும். எளிதில் கிடைத்துவிட்டால் எதற்குமே இங்கு மதிப்பு இருக்காது. சொல்வது புரிகிறதா? வலிகளும் கருணைகளும் இரட்டை குழந்தைகள். உனக்கு வலி மட்டும் முன் பிறந்து விட்டது. இப்பொழுது உன் வாழ்வில் வலி அனுபவிக்கிறாய் அல்லவா? அதே போலவே கருணையும் அனுபவிப்பாய். வழிகின்ற கண்ணீரையும் துடைத்துக்கொள். நான் ஒன்றும் ஆக விடமாட்டேன். நீ சந்திக்கும் அனைவரின் வாழ்விலும் உன் குணத்தால் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்து. அதுவே உன் சிறந்த வாழ்க்கைக்கு அடித்தளமிடும். ஆனால் நீ கொடுத்த அடையாளம் அவர் வாழ்வில் காயமாய் இருக்கக்கூடாது. யாரை சொல்கிறேன் என புரிகிறதல்லவா? ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது உனக்குத்தான். வலியும் வேதனையும் அடுத்தவர்களுக்கு அது வெறும் கதைதான். வீணாக வருந்தாதே. இரவு உனக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்க போகிறேன். என்னிடம் உன் கவலையை சொல்லிவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து
பயந்து வாழாதே. நான் உனக்காக எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதே. எந்த ஆபத்தும் அருகில் நெருங்காமல் என் அன்பு பிள்ளையே, அப்பா என்னவென்று தெரியவில்லை. என் வாழ்வில் தூங்கி எழும்போதெல்லாம் மன நிறைவோடு ஒரு நாள் கூட எழுவதில்லை. மனதில் ஏதோ ஒரு கேள்வி, நாம் இப்படிதான் இருப்போமோ, என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறாதா என்று என்னிடம் கண்ணீர் வடிக்கிறாய். உன் வாழ்வில் நடப்பதை எல்லாம் என்னிடம் சொல்லி அழுகிறாய். நீ என்னிடம் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ வேண்டும் என்று அடிக்கடி வேண்டினாய். அது நிகழும், நிச்சயம் நிகழும். அது நிகழ்ந்தால் அதன் பிறகு நீ நிம்மதியாக இருப்பாய். அதை நான் அறிவேன். அந்த திருப்பங்கள் வரும் நாட்களில் நடக்கப் போகிறது. நீ நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆனதாக கூறினாய். அது மாறப்போகிறது. எல்லா மாற்றங்களையும் கண்டு நிம்மதியாக இரு தங்கமே. இந்த முருகன் உனக்கு நல்லதுதான் செய்கிறேன். ஆனால் உனக்கு வேண்டியதை நீ தக்க வைத்துக் கொள்ளத்தான் இவ்வளோ சோதனை. என் தங்கமே, நீ என் முன் ஏற்றிய ஒவ்வொரு தீபத்தையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். உன் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கண்டிப்பாக நான் பதில் தருகிறேன். உன் அன்பை யார் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். என் பிள்ளையே, சூழ்நிலைக்கேற்ப உன்னை நான் மாற்றுகிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ அமைதியாக இருந்தாலே போதுமானது. அதில் ஒளிந்திருக்கும் நன்மை உனக்கு புரியும். எல்லா நிலைமைகளையும் அப்படியே எதிர்கொள். நல்லது மட்டுமே நடக்கும். பிள்ளையே, நீ விடும்போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும், மனம் உடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும், தனியே நீ அழும்போதெல்லாம் உனக்கு கண்ணீரை துடைக்கவும் இந்த முருகன் இருக்கிறேன். கவலைப்படாதே. நீண்ட கால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது. உன் தியாகத்திற்கான பலனை நீ இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய். கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். பிள்ளையே, உன்னை தாழ்வாக நினைத்தவர் முன்பு உன்னை உயரத்தில் நான் அமர வைக்கப் போகிறேன். சிறிது காலம் பொறுத்திரு. உன்னுடைய சோதனை காலம் முடிந்தது. இனிமேல் உனக்கு நல்ல காலம்தான். என் பிள்ளையே, பொறுமையாக இரு. அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு நல்லதையே நடக்கும். என் மனம் எதையாவது நினைத்து மீண்டும் கவலைப்படுகிறது. நன்றாக இருக்கும்போதே திடீரென சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறாய். முழு சரணாகதி என்பது என்னிடம் ஒன்றை ஒப்படைத்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது. ஆனால் நீ என்னிடம் ஒன்றை ஒப்படைத்த பிறகும் மீண்டும் கவலையில் ஆழ்கிறாய். உன் ஆழ்மனதில் சேரும் கவலைகள்தான் உன் வாழ்வை கவலைக்கிடமாக ஆக்குகின்றன. உன் நல்ல குணத்திற்கும் பிரார்த்தனைக்கும் பல நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன. தீபம் ஏற்றும் போது உனக்கு வேண்டியதை மட்டும் கேள். அதற்கு முன் அமர்ந்து கவலைகளை சிந்திக்காதே. என் பிள்ளையே, நீ பெரும்பாலும் எதை பற்றி பேசுகிறாயோ அல்லது கற்பனை செய்கிறாயோ அதுவே உன் வாழ்வில் நிகழ்கிறது. கற்பனையான துன்பங்களை நீ தீவிரமாக நினைத்தால் அதுவே உன் வாழ்வில் நடக்கிறது. இருந்தும் சில பிள்ளைகள் இதுவரை மாறாமல் அதீத கற்பனை செய்து வருகின்றனர். உண்மை வேறாக இருக்கும்போது உங்கள் கற்பனை பயங்கரமான நிஜமாக மாற நீங்களே துணையாக போகலாமா? இருந்தும் சில பிள்ளைகள் இதுவரை மாறாமல் அதீத கற்பனை செய்து வருகின்றனர். உண்மை வேறாக இருக்கும்போது உங்கள் கற்பனை பயங்கரமான நிஜமாக மாற நீங்களே துணையாக போகலாமா? உங்களுடன் உண்மையான உறவாக நான் இருக்கிறேன். கற்பனையாக ஏதோ ஒன்றை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் வேண்டாம். நன்றாக ஒன்றாக வாழ்வோம். நன்மையான புதுமையான விஷயங்கள் நடக்கும் என்று நினையுங்கள். முதலில் உங்கள் மனதை தகுதிப்படுத்துங்கள். பிள்ளையே, இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனி மகிழ்ச்சியை மட்டும் அனுபவிக்கப் போகிறாய். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு வாழ்ந்து காட்டுவாய். ஆகையால் ஒவ்வொரு கணமும் நிதானத்தோடும் பொறுமையோடும் வாழ்க்கையில் செய்யும் செயலை அணுகு. முடிந்தது உனது கர்ம வினைகள். படாத துயரங்களை அனுபவித்து கடந்து விட்டாய். கடந்ததை பற்றி நினைக்காதே. உனக்கான காலமாக மாறிவிட்டது. நீ செய்யும் செயல்கள் யாவும் நேர்மறையாக இருக்க வேண்டும். பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை தடுக்க முயல்கின்ற அனைத்து இருண்ட சக்திகளும் கவலையும் துயரமும் எல்லாம் இன்றோடு முடிவடைகிறது. நீ ஏற்கனவே பார்த்த வேதனைகளுக்கு நியாயம் தேடி வருகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கை முழுமையான அமைதி, நிம்மதி, நம்பிக்கை, முன்னேற்றம்
ஆகியவற்றால் நிரம்பும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த விஷயம் அது நிச்சயமாக நடக்கும். நீ வேண்டிய நேரத்தில் அல்ல, நான் ஏற்படுத்திய சரியான நேரத்தில் அந்த நேரம் ஆரம்பித்து விட்டது. நீ எதிர்பார்த்ததை விட பெரிய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வருகிறது. ஓம் சரவணபவ.